இந்த வீடியோல இன்ஸ்டன்ட்டா 5 மினிட்ஸ்ல எப்படி நோம்பு கஞ்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். 5 மினிட்ஸ்ல நோம்பு கஞ்சா? ஆமாங்க. ஹாலாஸ் ப்ராடக்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற நோம்பு கஞ்சி மிக்ஸ். ஆமாங்க, இந்த நோம்பு கஞ்சி மிக்ஸை வச்சு தான் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து நோம்பு கஞ்சி பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுதாங்க ஹாலாஸோட நோம்பு கஞ்சி மிக்ஸ். இது வந்து 100 கிராம் பேக். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ் ஒன்லி. இது வந்து பாரம்பரிய முறையில் தாங்க வந்து தயார் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே இவங்க வந்து யூஸ் பண்ணலை. ஸோ பாருங்கள் என்னென்ன அவங்க வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரைஸ், கார்லிக், ஆனியன், க்ரீன் சில்லி அண்ட் டெசிகேட்டட் கோகனட், கீ, ஸ்பைசஸ், கரி லீவ்ஸ் அண்டு சால்ட்டு, அது மட்டும்தாங்க அதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து இதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் அதில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 60 ருபீஸ். நான் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. மனம் வந்து அவ்வளோ மனமாக இருந்துச்சு, அந்த கீயோட ஸ்மெல்லு. வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், கோஸ் நான் எடுத்திருக்கேன். ஆனியன், டொமேட்டோ, இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் உங்களுக்கு மீட் சேர்க்கணும் அப்படிங்கிறதா இருந்தால் கூட நீங்கள் வந்து மீட் வந்து சேர்த்துக்கலாம். இதில் எல்லாமே வந்து ஆட் ஆகிருக்குதுங்க. நீங்கள் வெஜிடபிள்ஸும் கறியும் மட்டும்தான் ஆட் பண்ணணும். அப்படியே நீங்கள் தாளிச்சிட்டு நீங்கள் குக்கரில் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே இந்த நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிருங்க. இதில் நெய், எண்ணெயெலாம் வந்து அதிகமாக வந்து சேர்க்காதீங்க. ஏன்னா வந்து இந்த ப்ராடக்ட்லேயே வந்து கீயும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நான் வந்து வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் சூடானதும் நான் வெங்காயத்தை வந்து சேர்க்குறேங்க. இதுக்கு வெஜிடபிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ் அண்ட் கோஸ் தான் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த 3 வெஜிடபிள்ஸ் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அது எல்லாமே இந்த நோம்பு கஞ்சியில் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். நான் வந்து வாசத்துக்காக எக்ஸ்ட்ரா வந்து கரி லீவ்ஸ் எல்லாமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலி இதுக்கு எதுவுமே வந்து தேவையே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து தாளிச்சிட்டு குக்கரில் வச்சாலே போதும். நான் பண்ணுற ப்ரொசீஜரெல்லாம் பண்ணிவிட்டு குக்கரில் நீங்கள் ஒரு 3 விசில் வச்சாலே போதும். வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து இந்த நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிரும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்ததுனால தான் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நான் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா குக்கரில் வைக்காமல் விட்டது தான். நீங்கள் ஆக்சுவலி நோம்பு கஞ்சி மிக்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணும்போது குக்கரில் வச்சிங்கன்னா 5 மினிட்ஸ்லேயே ரெடி ஆயிரும். நான் வந்து சும்மா பேன்லேயே ஃப்ரை பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். பட் அது ஒன்று தான் நான் வந்து செஞ்ச மிஸ்டேக். வெங்காயம், தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையுமே நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த 100 கிராம் பேக்கு வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து வெஜிடபிள்ஸ் நிறையவே வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா வந்து இது லிக்யூடாக தான் இருக்க போகுது. இதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 1200 ml வந்து போட்டிருந்தாங்க. பட் எனக்கு வந்து 500 ml எக்ஸ்ட்ராவே தான் வந்து ஆட் பண்ணேன். இப்போ நம்ம வந்து ஹாலா ப்ராடக்டோட நோம்பு கஞ்சி மிக்ஸை வந்து இதோட வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். முழு பாக்கெட்டுமே நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். 100 கிராம் பாக்கெட். இந்த 60 ருபீஸ் பாக்கெட் வாங்கினீங்கன்னா வந்து இது எந்த அளவு வந்து உங்களுக்கு நோம்பு கஞ்சி வருது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். நீங்கள் நான் பண்ணுற மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இதுக்கு வந்து 1/2 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து உங்களுக்கு வந்து டைம் எடுக்கும். ஸோ குக்கர்லேயே ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட நோம்பு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த நோம்பு கஞ்சியை வந்து குக்கரில் ட்ரை பண்ணுங்கள்.
ரொம்பவே டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு இந்த நோன்பு கஞ்சி. நீங்கள் வந்து சால்ட் வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து ஆட் பண்ணணுங்க. அதே மாதிரி தண்ணியுமே வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணணும். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி, உங்களுக்கு திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணலாம். நோன்பு கஞ்சி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இன்ஸ்டண்ட்டாக 5 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நோன்பு கஞ்சி தெரியாதவங்க, உங்களுக்கு பண்ண தெரியாதவங்க கூட இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வாங்கி நீங்கள் நோன்பு கஞ்சி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஹாலாஸோட நோன்பு கஞ்சி மிக்ஸில் பண்ண நோன்பு கஞ்சியோட ஸ்ட்ரக்சர், கலர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாலாஸோட நோன்பு கஞ்சி மிக்ஸ் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாலாஸ் ரீட்டைல்லையும் கிடைக்கும். நம்ம கீழக்கரையில் இருக்கிறவங்க கீகியில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இந்த சின்ன பாக்கெட்லேயே எனக்கு வந்து நான் வச்சுருக்கிற பவுல்ஸில் வந்து 5 பவுல் அளவு, அதாவது 5 பேர் சாப்பிட்ற அளவு எனக்கு வந்து நோன்பு கஞ்சி வந்து கிடச்சிச்சு. ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பாக்கெட்டை வாங்கிட்டு போய் நீங்கள் இந்த நோன்பை வந்து இந்த நோன்பு கஞ்சியோட என்ஜாய் பண்ணலாம். நான் இந்த நோன்பு கஞ்சியோட வடையை நல்லா பிச்சு போட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்டான எம்மியான நோன்பு கஞ்சி உங்களுக்கும் வேணும்னா கண்டிப்பாக ஹாலாஸ் ப்ராடக்டோட நோன்பு கஞ்சி மிக்ஸு அதை நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.